அபிராம பட்டர் அந்த நள்ளிரவில் தூங்காமல் ஒரு மனிதனுக்காக காத்திருந்தார். அவர் இதற்கு முன் அவனை பார்த்ததில்லை. அவன் யார், எங்கிருந்து வருகிறான், எப்படி இருப்பான் என்று அவருக்கு தெரியாது. ஆனால் வருவான் என்பதில் மட்டும் அவருக்கு துளியும் சந்தேகமில்லை. அந்த முதிய கேரள நம்பூதிரி சொன்னது அவருக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. வரும் பௌர்ணமி இரவில் உக்கிர சொரூபனாய் ஒருவன் வருவான் என்று. அபிராம பட்டரின் வீடு ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருந்தது. வீட்டுக்கு அருகே புதிதாக கட்டப்பட்டு விக்கிரகம் இன்னும் பிரதிஷ்டையாகாத கோயில் ஒன்று இருந்தது. அந்த பகுதியில் தொலை தூரத்திற்கு வேறு எந்த வீடும் கிடையாது. காலையில் பால்காரன் வந்து விட்டு போனால் வேறு யாரும் அவர் வீட்டுக்கு வருவது கிடையாது. உறவினர்களோ நண்பர்களோ இல்லாமல் தனிமையாக அவர் அந்த வீட்டில் வசித்து வந்தது செந்திலின் திட்டத்திற்கு கணக்கச்சிதமாக பொருந்தியது. ஒரு புராதன அம்மன் கோயிலில் நகைகளை கொள்ளையடிக்க அவன் 3 மாதங்களுக்கு முன்பே திட்டமிட்டு விட்டான். அதை வாங்குவதற்கு வடநாட்டு மனிதர் ஒருவர் தயாராக இருந்தார். கொள்ளை அடித்தவுடன் அன்றைய தினமே நகைகளை அவர் வந்து வாங்கி கொண்டு போவதாக இருந்தது. ஆனால் கொள்ளையடிக்க போகும் கோயிலின் அருகே உள்ள பெரிய மைதானத்தில் அவனது திட்ட நாளன்றே முதலமைச்சரின் பொதுக்கூட்டம் நடக்க திடீரென்று ஏற்பாடானது. போலீஸ் நடமாட்டம் அதிகமாக அந்த பகுதியில் ஆரம்பிக்கும் என்பதால் அவன் தனது திட்டத்தை 3 நாட்களுக்கு முன்னதாகவே செயல்படுத்த வேண்டியதாயிற்று. ஆனால் அந்த வடநாட்டு மனிதரோ முன்பு சொன்ன தேதிக்கு முன்னால் வர முடியாது என்று சொல்ல, கொள்ளையடித்த நகைகளுடன் 3 நாள் மறைந்திருக்க ஒரு இடத்தை தேடி தேடி கடைசியாக அவன் தேர்ந்தெடுத்ததுதான் அவர் வீடு. நகைகளை வெற்றிகரமாக அவன் கொள்ளையடித்து விட்டான். லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நகைகளை ஒரு பழந்துணியில் கட்டி கொண்டு அவன் அவரது வீட்டை அடைந்தபோது இரவு மணி 12. அந்த நேரத்தில் வாசற்கதவு திறந்திருந்ததும் உள்ளே விளக்கு எரிந்து கொண்டிருந்ததும் அவனை திடுக்கிட வைத்தன. யாராவது வந்திருக்கிறார்களா? வெளியே சிறிது நேரம் நின்று காதுகளை கூர்மையாக்கினான். காற்றும் வண்டுகளும் தான் சத்தமிட்டன. வீட்டுக்குள் இருந்து எந்த ஒரு சத்தமும் இல்லை. தன் கத்தியை கையில் எடுத்துக்கொண்டு மெல்ல உள்ளே நுழைந்தான். வாங்கோ வாங்கோ என்று அபிராம பட்டர் மிகுந்த சந்தோஷத்துடன் எழுந்து நின்று அவனை வரவேற்றார். கிட்டத்தட்ட 70 வயதை தாண்டிய அவர் தன் வயதில் பாதியை கூட தாண்டாத அவனது திடகாத்திரமான முரட்டு உருவத்தையோ கத்தியையோ பார்த்து பயக்காதது மட்டுமல்ல, அவனை எதிர்பார்த்தது போல் காத்திருந்ததும் வரவேற்றதும் அவனுக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இதுவரை இது போன்ற சந்தர்ப்பங்களில் அவன் எதிர்கொண்டதெல்லாம் பயம், அதிர்ச்சி, மயக்கம், உளறல், கூக்குரலிடுதல் வகையறையாக்களைத்தான். உட்காருங்கோ என்று தான் அமர்ந்திருந்த நாற்காலிக்கு எதிர் நாற்காலியை கை காட்டினார் பட்டர். செந்தில் என்ன செய்வது என்று தீர்மானிக்க முடியாத நிலையில் இருந்தான். இங்கு நடந்து கொண்டிருப்பவை எதையும் அவனால் நம்ப முடியவில்லை. அபிராம பட்டரை கூர்ந்து பார்த்தான். அவர் அவிழ்ந்திருந்த தன் குடுமியை நிதானமாக முடிந்து கொண்டு அவனை பார்த்து புன்னகைத்தார். அது ஒரு சந்தோஷமான மனம் நிறைந்த புன்னகை. பெருசு, நீ என்ன வேற யாரோ நினைச்சுக்கிட்ட போல இருக்கு. செந்தில் கரகரத்த குரலில் தன் சந்தேகத்தை வெளிப்படுத்தினான். அபிராம பட்டருக்கு அந்த கேரள நம்பூதிரிகள் சொன்னது நன்றாக நினைவில் இருக்கிறது. வரும் பௌர்ணமி இரவில் உக்கிர சொரூபனாய் ஒருவன் வருவான். அவன் வந்த நேரமும் சரி, கத்தியோடு வந்த விதமும் சரி, அவர்கள் சொன்னது போலதான் இருக்கிறது என்றான். அப்படியெல்லாம் இல்லை என்று அமைதியாக சொன்னான். கிளத்திற்கு பைத்தியம் முற்றிவிட்டது போலிருக்கிறது என்று எண்ணிய செந்திலுக்கு சிறிது உதறல் எடுத்தது. போலீஸை கூட சமாளிக்க அவன் தயார். ஆனால் பைத்தியம் என்றால் அது அடுத்து என்ன செய்யுமோ என்று அனுமானிக்க முடியாததால் ஏற்படுகிற உதறல் அது. அதை வெளிக்காட்டாமல் யோசித்தான் அவன். எதிராளியை என்றுமே பயத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பது அவனது தொழில் சூத்திரம்.
பயம் மட்டுமே என்றுமே மனிதனை செயல் இழக்க வைக்கிறது என்பதும் அது தனக்கு பாதுகாப்பு என்பதும் அனுபவம் அவனுக்கு கற்றுத்தந்த பாடம். கத்தியை அவர் முன்னுக்கு நீட்டினான். பெருசு, இது பொம்மை கத்தி அல்ல. நான் நினைச்சா ஒரு நிமிஷத்துல உன்னை கொன்னுடலாம் தெரியுமா என்றான். அபிராம பட்டர் அதற்கும் அசரவில்லை. நான் எப்ப சாகணும்னு பராசக்தி நான் பிறந்தப்பவே நாள் குறிச்சிருக்கா. அதுக்கு முன்னாடி நீங்க நினைச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அந்த கத்தியை உள்ளே வைங்கோ. நான் என்ன உங்ககிட்ட சண்டையா போட்டேன் என்றார் பட்டர். மனிதர் ஒடிசலாக இருந்தாலும் அவர் பேச்சு உறுதியாக இருந்தது. அவரை என்ன செய்வது என்றே அவனால் தீர்மானிக்க முடியவில்லை. பெருசு, உங்கிட்ட நானும் சண்டை போட வரல. நான் இங்க 3 நாள் தங்க போறேன். நான் இங்க இருக்கிறது வெளியே ஒருத்தனுக்கும் தெரியக்கூடாது என்றான். அது உன்னால வெளியே தெரிய போகுதுன்னு தெரிஞ்சாலோ, நீ என்கிட்ட எடக்கு முடக்கா நடந்துக்கிட்டாலோ நான் உனக்கு நாள் குறிச்சிடுவேன். பராசக்தி குறிச்ச நாள் வரை நீ உசுரோட இருக்க முடியாது. புரிஞ்சுதா என்றான். புரிஞ்சுது. என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. பயப்படாதீங்கோ. எவ்வளவு நாள் வேணும்னாலும் இருங்கோ. உங்களாலும் எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கு. அதுக்காக தான் பௌர்ணமி எப்போ வரும், நீங்கள் எப்போ வருவீங்கன்னு நான் ஆவலாய் காத்துக்கிட்டு இருந்தேன் என்றார் பட்டர். அந்த கடைசி 2 வாக்கியங்களும் அவனை திடுக்கிட வைத்தன. எரிச்சலோடு சொன்னான். புதிர் போடாம எனக்கும் பைத்தியம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி விவரமா சொல்லியா என்றான் செந்தில். அபிராம பட்டர் சொல்ல ஆரம்பித்தார். பம்பாயில் கோடிக்கணக்கில் சொத்துள்ள வைர வியாபாரம் செய்யும் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தின் பூர்வீக இடமும் அந்த இடத்தில் ஒரு பராசக்தி கோயிலும் இங்கிருந்தன. தங்களது சுபிட்சத்திற்கு அந்த பராசக்தியின் அருள்தான் காரணம் என்று பெரிதும் நம்பிய அந்த குடும்பம் தடைபடாமல் பூஜை அந்த கோயிலில் நடக்க அபிராம பட்டரை நியமித்திருந்தது. தனது 18ஆம் வயதிலிருந்து அபிராம பட்டர் கோயிலில் பூஜை செய்து கொண்டு அருகில் இருந்த அந்த வீட்டில் வசித்து வந்தார். வருடத்திற்கு ஒரு முறை குடும்பத்தினர் அனைவரும் வந்து பராசக்தியை தொழுதுவிட்டு போவார்கள். 6 மாதங்களுக்கு முன்பு கோயிலின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து பராசக்தி சிலை சேதப்பட்டு போனது. அதே சமயம் அந்த குடும்பத்தின் மூத்த தலைவருக்கு மாரடைப்பும் வரவே உடனடியாக பல லட்சம் செலவு செய்து கோயிலை புதிதாக கட்டவும் சாஸ்திரப்படி ஒரு பராசக்தி சிலை செய்யவும் ஏற்பாடு செய்தார்கள். கோயில் கட்டப்பட்டு முடிந்தபோது பராசக்தி சிலையில் கண்களை தவிர சிற்ப வேலை எல்லாமே முடிந்திருந்தது. அந்த நிலையில் சிற்பி ஒரு சாலை விபத்தில் இறந்து போனான். இது ஒரு பெரிய அபசகுணமாக தோன்றவே அந்த குடும்பத் தலைவர் அபிராம பட்டரையும் அழைத்து கொண்டு கேரளா சென்று சில வேத விற்பனர்களான நம்பூதிரிகளையும் ஜோதிடர்களையும் கலந்தோசித்தார். அவர்கள் அஷ்டமங்கல பிரஜனம் வைத்து ஆருடம் சொன்னார்கள். பௌர்ணமி இரவு அன்று ஒருவன் தானாகவே அபிராம பட்டரை தேடி வருவான் என்றும் அவனை கொண்டு அந்த கண்களை செதுக்கும்படியும் சொன்ன அவர்கள் சிலையை பிரதிஷ்டை செய்ய நாளையும் குறித்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படி செய்தால் அந்த குடும்பத்தாரர்களுக்கு எல்லா தோஷங்களும் நீங்குவதோடு அந்த கோயிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் வந்து தரிசிக்கும் பிரசித்தியும் சக்தியும் வாய்ந்த ஸ்தலமாக மாறும் என்றும் சொன்னார்கள். இந்த வீட்டுக்கு வெளியாட்கள் வந்து பல காலம் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க சொன்னது போல இந்த பௌர்ணமி ராத்திரியை பார்த்து நீங்கள் வந்திருக்கீங்கோ. அவங்க சொன்னபடியே நீங்கள் இங்கே இருந்து அந்த கண்களையும் செதுக்கி தரணும் என்றார். அந்த குடும்பத்து பெரியவர் நீங்கள் எவ்வளவு பணம் கேட்டாலும் தர சொல்லி என்கிட்ட அவர் கையெழுத்து போட்ட பிளாங்க் செக் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதில் நீங்கள் என்ன தொகை வேணும்னாலும் எழுதி பணம் எடுத்துக்கரலாம். அவங்களுக்கு பணம் ஒரு பிரச்சனையே இல்லை என்றார் பட்டர். கேட்டுவிட்டு செந்திலே ஒரு சிலையாகத்தான் நின்றிருந்தான். கடைசியில் அரை மனதோடு சொன்னான், நான் ஒரு திருடன், சிற்பி அல்ல என்றான். அஷ்டமங்கல
பிரசனம் வைத்தவர்கள் மகா தவசிகள், சாதாரணமானவங்க அல்ல. அவங்க சொன்னது பொய்யாகாது. உங்களுக்கு சிற்பக்கலை தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அபிராம பட்டர் ஆணித்தரமாக சொன்னார் அவனிடம். அந்த பிளாங்க் செக் நிறையவே இருந்தாலும் செந்திலுக்கு அந்த இடமே மாந்திரிகம் நிறைந்ததாக தோன்றியது. எல்லாம் முன்னமே தெரிந்து வைத்திருந்த அந்த கேரள நம்பூதிரிகளும் அபிராம பட்டரும் அவனை அசத்தினார்கள். இந்த 21ஆம் நூற்றாண்டில் இப்படியும் நடக்குமா என்கிற பிரமிப்பு தீரவில்லை. கூடவே அங்கிருந்து ஓடிவிடலாம் என்ற எண்ணமும் வந்தது. ஆனால் அந்த திருட்டு நகைகளோடு இனி எங்கே போய் ஒளிவது? இன்னமும் 3 நாட்கள் ஒளிந்திருக்க இதுதான் பாதுகாப்பான இடம் என்று யோசித்தான் அவன். பெருசு, நான் இப்ப எங்கே இருந்து வர்றேன் தெரியுமா? ஒரு அம்மன் கோயிலிருந்து நகைகளை கொள்ளையடிச்சிட்டு வர்றேன். என்ன போய் ஒரு அம்மன் சிலைக்கு கண் வெடிக்க சொல்றீங்க? இத்தனை உசந்த வேலையை எங்கிட்ட தர்றீங்களே, தமாசா இல்லை என்றான். உங்களை மாதிரி கொள்ளை அடித்த ஒருத்தர் தான் ராமாயணம் எழுதினார். எல்லாம் தெய்வ சங்கல்பம். சரி சரி, மணி 2 போகுது, பேசாம தூங்குங்கோ, மீதி எல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம் என்று அவர் அவனுக்கு படுக்கையை விரித்து தானும் போய் படுத்து கொண்டார். சிறிது நேரத்தில் அவரது குரட்டை சத்தம் லேசாக கேட்டது. அவனுக்கு உறக்கம் வரவில்லை. இனி இந்த வேலையை செய்ய மாட்டேன் என்று சுமார் 20 வருடங்களுக்கு முன் அப்பாவின் எதிரில் உளியை தூக்கி எறிந்த நாள் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அப்பா அன்று சொன்னார், இது ஒரு நல்ல கலைடா, நீங்க கலையை பார்க்குறீங்க, நான் இந்த கலை இத்தனை வருஷமா உங்களுக்கு கொடுத்த பட்னியை பார்க்கிறேன் என்றான். அதற்கு பின் அவன் உளியை எடுத்தது பூட்டுக்களை உடைக்கத்தான். இத்தனை வருடம் கழித்து இப்படி ஒரு சூழ்நிலையில் மறுபடி அவனுக்கு பிளாங்க் செக்குடன் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அபிராம பட்டரின் குரட்டை சத்தம் அதிகமாகியது. ஒரு கொள்ளைக்காரன் வீட்டில் இருக்கும்போது எந்த பயமும் இன்றி தூங்கும் பட்டரை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. அவனையும் அறியாமல் அவனுக்கு ஏனோ அந்த பட்டரை மிகவும் பிடித்து போய் விட்டது. மறுநாள் காலை அவன் சொன்னான், எனக்கு நேற்று தூக்கமே வரல பெருசு என்றான். கையில் கொள்ளையடிச்ச நகை அவ்வளவு இருக்கிறப்ப எப்படி தூக்கம் வரும் என்றார் அவர். என்ன கிண்டலா? அது சரி, என்ன இங்கே வச்சுக்கிட்டு எப்படி பெருசு நீ நிம்மதியா தூங்கின என்று கேட்டான். உண்மையை சொன்னா நான் 6 மாதம் கழிச்சு நேற்று தான் நிம்மதியா தூங்கினேன். அபிராம பட்டரின் கண்களில் நீர் தழும்பியது. அந்த பணக்காரர்களை பொறுத்தவரை இந்த பராசக்தி அவங்களை சுபிட்சமாய் வச்சிருக்கும் ஒரு தெய்வம். ஆனால் எனக்கு எல்லாமே அவள்தான். 18 வயசுல பூஜை செய்ய ஆரம்பித்த எனக்கு அப்புறம் ஒரு குடும்பமோ பணமோ வேறு சிநேகிதர்களோ வேணும்னு நான் தோணலை. தாயாய், சிநேகிதையாய், குழந்தையாய், சொத்தாய் எல்லாமாய் எனக்கு அவள் இருந்தாள். பூஜை செய்துக்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு நாள் அவள் காலடியில் உயிர் போயிடணும். அதுதான் என் ஒரே ஆசை. விக்கிரகம் சேதப்பட்டப்ப என்னையே 2 பிளந்த மாதிரி துடிச்சேன் நான். நேற்று உங்களை பார்த்த பிறகுதான் நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் சரியாகி நான் பழையபடி பூஜை செய்ய ஆரம்பிச்சிடலாம்னு நம்பிக்கை வந்துடுச்சு. ஏன் பெருசு, எனக்கே அவங்க இவ்வளவு பணம் தர்றாங்களே, உனக்கு எவ்வளவு தருவாங்க என்றான். எவ்வளவு வேணாலும் தருவாங்க. பசிக்கு சோறு, உடுத்த துணி, தங்க இடம், இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கோ. அதுக்கு மேலே கிடைக்கிறதெல்லாம் அதிகம்தான். அவங்க தந்தாலும் நான் வாங்கிறதில்லை என்றான். அந்த கிழவரின் கள்ளம் கவடமில்லாத பேச்சும் வெகுளித்தனமும் அவன் தந்தையை அவனுக்கு நினைவுபடுத்தின. அவரும் இப்படித்தான் ஒரு பிழைக்க தெரியாத மனிதராகவே கடைசி வரை இருந்தார். ஆனால் பிழைக்க தெரியாதவர் என்று தான் நினைக்கும் இந்த கிழவரின் நேற்றைய நிம்மதியான உறக்கமும் பிழைக்க தெரிந்த தனது உறக்கம் வராத நிலையும் ஒரு கணம் அவனுக்கு உரைத்தது. இது பற்றி நினைக்க அவன் விரும்பவில்லை. பேச்சை மாற்றினான். ஏன் பெருசு, இவ்வளவு சின்னவனான என்ன போய் எதுக்கு நீங்க வாங்க போங்கன்னு சொல்ற? என் தெய்வத்திற்கு கண்கள் தரப்போறவர் நீங்க.
நீங்கள் எவ்வளோ சின்னவராக இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, எனக்கு கடவுள் மாதிரி தான் என்றார். அவரது வார்த்தைகள் அவனை என்னவோ செய்தன. நான் சிற்ப வேலை செஞ்சு 20 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ எனக்கு எப்படி வரும்னு தெரியல என்றான். நல்லாவே வரும், எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றவர் அருகில் கோயிலில் இருந்த அந்த சிற்பத்தை காண்பித்தார். பழைய சிற்பி உபயோகித்த உபகரணங்களும் அங்கிருந்தன. சிலை கல்லையும் அந்த உபகரணங்களையும் அவன் நன்றாக ஆராய்ந்தான். பெருசு, நீங்க போங்க, எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும் என்று சொல்ல அவர் போய்விட்டார். அந்த சிலையையே பார்த்தபடி நிறைய நேரம் செந்தில் உட்கார்ந்தான். திருடன் திரும்பவும் கலைஞனாக மாற சிறிது நேரம் தேவைப்பட்டது. தன் குருவான தந்தையை நினைத்து கொண்டான். சிலை கல்லில் வர்றதுக்கு முன்னால் மனசுல துல்லியமாய் வரணும், அதுக்கு முன்னால் உளியை தொடக்கூடாது என்று அப்பா என்றும் சொல்லுவார். சிலையை நிறைய நேரம் பார்த்து கண்ணை மூடினான். மனதில் பலவிதமான கண்கள் வந்து வந்து பொருத்தமில்லாமல் மறைந்தன. கடைசியில் பேரழகுடன் 2 விழிகள் வந்து மனதில் உள்ள சிலையில் நிலைத்தன. அவனுக்குள் ஏதோ ஒரு சக்தி ஒரு துளியாக ஆரம்பித்து வெள்ளமாக பெருக ஆரம்பித்தது. உளியை கையில் எடுத்தான். சிலை கண்கள் திறக்க ஆரம்பித்தது. அவனுக்கே எப்படி செதுக்கி முடித்தான் என்று தெரியவில்லை. ஆனால் முடித்த பின் அவனே சொக்கி போனான். பராசக்தியின் கண்கள் மெல்ல மெல்ல பெரிதாகி கொண்டே போவது போல தோன்றியது. கடைசியில் அந்த கண்களை தவிர வேறு எதையும் அவனால் காண முடியவில்லை. அண்ட சராசரங்களையே அவன் அந்த கண்ணில் கண்டான். அந்த கண்களில் இருந்து கவனத்தை திருப்ப அவனால் முடியவில்லை. பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என தோன்றியது. பார்த்தான், பார்த்து கொண்டே இருந்தான். காலம் அவனை பொறுத்தவரை நின்று போய் விட்டது. அபிராம பட்டர் மதியம், மாலை, இரவு என 3 நேரங்களில் வந்து பார்த்தது அவனுக்கு தெரியாது. இரவில் அவர் வந்து பார்க்கும்போது 2 சிலைகளை பார்த்தார். அந்த தெய்வ சிலையும் மனித சிலையும் ஒன்றை ஒன்று நேராக பார்த்து கொண்டிருந்தன. அவன் முகத்தில் பிரமிப்பு தெரிந்தது. அந்த முரட்டு முகம் சிறிது சிறிதாக கனிய ஆரம்பித்து பேரமைதியுடன் பளிச்சிட்டது. பட்டர் பராசக்தியை பார்த்தார். அந்த பராசக்தி இப்போது முன்பை விட அதிக பேரொழுகுடன் சொலித்தார். எல்லையில்லாத சந்தோஷத்தில் அவர் கண்கள் அருவியாயின. அவர் சாஷ்டாங்கமாய் அவனது கால்களில் விழுந்தார். இந்த உலகிற்கு மறுபடியும் திரும்பிய அவன் தீயை மிதித்தவன் போல பின்வாங்கினான். பெரியவரே, என்ன இது? அவனது பேச்சும் தோரணையும் முற்றிலும் மாறியிருந்தது. அபிராம பட்டருக்கு வார்த்தைகள் வரவே இல்லை. மௌனமாக அந்த சிலையை காண்பித்து கை கூப்பினார். பின்பு அந்த பிளாங்க் செக்கை நீட்டினார் அவனிடம். அவன் வாங்கவில்லை. நான் கண்களை செதுக்கினதுக்கு அவள் என் கண்களை திறந்துட்டா பெரியவரே. எங்களுக்குள்ள கணக்கு சரியாயிடுச்சு. புன்னகையோடு கரகரத்த குரலில் சொன்னான் அவன். ஒரு விதத்தில் பார்த்தா வாழ்க்கையே நமக்கு அவள் தர்ற பிளாங்க் செக்கு தான் இல்லையா பெரியவரே? என்ன வேணுமுன்னாலும் எழுதி நிரப்பிக்கோன்னு கொடுத்துட்றா. நாம் தான் எதையோ எழுதி எப்படியோ நிரப்பி கொடுத்துட்றோம் என்றான் அவன். அவன் குரலில் அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு வருத்தப்படுவது போல் தெரிந்தது. அதற்கு பின் பேசும் மனநிலையில் இருவருமே இல்லை. மனம் நிறைந்திருக்கையில் வார்த்தைகள் அனாவசியமாகவும் மௌனமே இயல்பாகவும் இருவருக்கும் தோன்றியது. சாப்பிட்டு விட்டு தூங்கினார்கள் இருவரும். நடு இரவில் அபிராம பட்டர் விழித்து பார்க்கையில் செந்திலின் படுக்கை காலியாக இருந்தது. வீடு முழுவதும் தேடி அவன் இல்லாமல் கோயிலுக்கு போய் பார்த்தார். அவன் அங்கும் இருக்கவில்லை. அவரிடம் சொல்லிக் கொள்ளாமலேயே அவன் போய்விட்டிருந்தான். ஆனால் அவன் நேற்று கொண்டு வந்திருந்த நகைகள் எல்லாமே பராசக்தியை அலங்கரித்து கொண்டிருந்தன.